மக்களே, வெல்கம் டு சாட் ஸ்பாட். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளுக்கு லட்சியம் குறிக்கோள் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். கரெக்டாக ஒரு வேளை அப்படி இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறிடுவோம், நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறிடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசையாவது இருக்கும். ஸோ அந்த ஆசை இருக்குது அவங்களுக்கு. அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற ஒரு புக், அதாவது நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற ஒரு புக்கோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இதை ரிவ்யூன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சின்ன வீடியோவாக போட்டதுனே சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்படி பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறணும் அப்படிங்கிறதுக்கான 13 பிரின்சிபல்ஸ் அந்த புக்கில் எழுதியிருக்காரு. ஸோ அதோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு புக் ஜூஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் இன்னைக்குரிய வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைர். அதாவது ஒரு விஷயம் நடந்தே தெரியணும் அப்படின்னு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அது நடந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை பிக்சரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நடந்தே ஆகணும் அப்படின்னு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் அது நடக்கிறதுக்காக இதை போய் பண்ண அதை போய் பண்ண அப்படின்னு உங்களை லைஃப்பை நீங்கள் ஏனோ தானோ அப்படின்னு வாழாமல் இந்த டிசைருக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்களா உங்களோட லைஃப்க்கு நீங்கள் ஒரு அர்த்தம் சீக்கிறீங்கன்னு ஒரு அர்த்தம் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் சும்மா அப்படியே உட்காந்துருக்காமல் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணு, உன்னோட டிசைர், அதாவது நீ அது நடக்கணும்னு நினச்சல, ஸோ அது நடக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று சின்னதாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு, சும்மா உட்காந்துருக்காத, நீங்கள் உன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன நடக்கணும், என்ன நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை முதல்ல நினைக்க ஆரம்பிங்க. சும்மா அது நடந்தால் நல்லாயிருக்குமே, இது நடந்தால் நல்லாயிருக்குமே நீ இருக்காமல் நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை நினைங்க. இது நடந்தே தீரணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த், அதாவது நம்பிக்கை. நீங்கள் ஒரு டிசைரை முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ப ஆரம்பிங்க. இது நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் இருக்காதீங்க. இது நிச்சயமாக நடந்தே தீரணும், இது நிச்சயமாக நடந்தே ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்க ஆரம்பிங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்களோட பிலீஃப், அதாவது உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கைக்கு நீங்கள் நினைக்கிறத விட எக்கச்சக்கமான சக்தி இருக்குது. தேர்ட் முக்கியமான பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சஜஷன். அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் நம்ம வேர்த்தா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. ஏன்னா இந்த சொசைட்டி அப்படி தான் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சொசைட்டியில் இருக்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதாவது ஹே இதெல்லாம் உனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் உன்னால் முடியுமா, நீயா அப்படின்னு நிறைய விதமாக பேசுவாங்க. ஸோ டோன்ட் டேக் கேர் தீஸ் திங்ஸ். நீங்கள் உங்களுக்கு இது நடக்கும், அதாவது யூ டிசர்வ் இட், உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. இந்த நம்பிக்கை, அதாவது மற்றவங்க இந்த 4 பேர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. கேட்காம இருக்கிறதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. மெடிடேட் பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க சக்தியை வெளிக்கொண்டு வருவீங்க. உங்களுக்குள்ளே இருக்க சக்தியை நீங்கள் வெளிக்கொண்டு வரும்போது நீங்கள் எவ்வளோ ஓர்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு தெரிய வரும். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு சின்ன பேப்பர்லேயோ இல்லை ஒரு ப்ளக்கார்ட்லேயோ எழுதி வச்சு அதை உங்களோட ரூம்லேயோ இல்லை உங்களோட கையிலேயோ வச்சுக்கோங்க. அதை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை நிறுத்தி வச்சுக்கோங்க அது நடக்கணும் அப்படின்னு. ஃபோர்த் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். ஒருத்தங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும் அவங்க நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுங்க அப்படின்னு கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே நேரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கணும். ஒரு நாலேஜ் இருக்கிறது, அதாவது நம்மளுக்கு நாலேஜ் இருக்குன்னா நம்ம இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்டெலிஜென்ட் மட்டும் இல்லை, நம்ம சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. அதாவது இப்போலாம் நாலேஜ் எல்லாருக்குமே தான் கிடைக்குது. அதாவது இன்டர்நெட்டில் ஏதாவது ஒன்று தேடணும்னா தேடி நம்ம ஈஸியாக நம்மளோட நாலேஜை பெருக்கிக்கிட்டே போகலாம். அப்புறம் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் சில பேர் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க? ஏன்னா இது ஜஸ்ட் நீங்கள் நாலேஜை எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது, அந்த நாலேஜை நீங்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் கெய்னிங் நாலேஜ், அதாவது நாலேஜ் நிறைய இருக்கணும், நம்மளுக்கு நாலேஜ் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நாலேஜே நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அந்த நாலேஜை உங்களோட டிசைர், அதாவது நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாலேஜை அதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட டிசைர் நிச்சயமாக ட்ரூ ஆகும். அப்புறம் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸை அச்சீவ் பண்ணிடலாம். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன். நீங்கள் உங்களோட இமேஜினேஷனை எவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வளர்ந்துட்டே இருப்பீங்க. ஹைட் கிடையாது உங்களோட, அதாவது நீங்கள் என்னைக்கு மற்றவங்கள பார்த்து நம்ம காப்பி அடிக்காமல் நம்ம என்ன தோணுதோ அதை செய்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம உண்மையாலே சக்ஸஸை அச்சீவ் பண்ணுவோம்.
சிக்ஸ்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிரின்சிபல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு பிளானிங். ஒரு விஷயத்த நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முதல்ல எழுத ஆரம்பிங்க. அதோட பிளானை எழுத ஆரம்பிங்க. 1 by 1 இதுக்கப்புறம் இது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுடைய டிசைரில் பாதி அச்சீவ் ஆன மாதிரி தான். 7th ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன். அதாவது ஒருத்தங்க எப்போ நம்ம இந்த டிசிஷனை எடுத்துகிட்டு இல்லை வேணாம் இது அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போது உங்களுடைய டிசைர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகிடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணவே ஆரம்பிக்க மாட்டீங்க. நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க உங்களோட டிசிஷனை. ஸோ ஒரு டிசிஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அப்போ தான் உங்களோட டிசைரை நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. அந்த முடிவை நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான 8th பிரின்சிபல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ். அதாவது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில் தான் ஆவாங்க. இது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் 0.001% மட்டும்தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஜெயிப்பாங்களாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா, டோன்ட் வரி. உங்கள் கூட கம்பெனி கொடுக்க 99% ஆஃப் த மக்கள் இருப்பாங்க. நீங்கள் எப்போ உங்களோட 100வது அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் உங்களோட 101வது அட்டெம்ப்டில் ஜெயிப்பீங்க. ஸோ எத்தனை தடவை தோத்தாலும் டோன்ட் கேர் அபவுட் தட். நீங்கள் ஒரு டிசைரை நீங்கள் எடுத்துட்டீங்க, அதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் மாற்ற முடியாததுனால நீங்கள் நிச்சயமாக அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. இது எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நிச்சயமாக 100 தடவை நீங்கள் தோத்தாலும் 101வது தடவை நீங்கள் ஜெயிப்பீங்க. 9th முக்கியமான பிரின்சிபல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த மாஸ்டர் மைண்ட். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய டிசைரை நீங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் உங்களை சுற்றி இருக்க வைப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது உங்களை சுற்றி ரொம்ப லைக் மைண்டட் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப மோட்டிவேட்டடாக ரொம்ப லைக் மைண்டடாக இருப்பீங்க. ஒரு வேளை உங்களை சுற்றி நீங்கள் லேசி பீப்புள் அதுக்கப்புறம் ரொம்ப சோம்பேறித்தனமான பசங்கள்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அவங்கள மாதிரியே ரொம்ப லேசியாக சரி விடுங்க அவங்களும் பண்ணலையே அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாற ஆரம்பிச்சிடுங்க. ஸோ உங்களை சுற்றி ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கிற மக்களையே வச்சுக்கோங்க. 10th முக்கியமான பிரின்சிபல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க தான். அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நல்லவங்களா ரொம்ப குட் மைண்டட் லைக் மைண்டட் பீப்புளாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அச்சீவ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே இருக்கும். 11th ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது உங்களோட ஆள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாலே தட்ஸ் இட், நீங்கள் உங்களோட டிசைரை நிச்சயமாக அடைஞ்சிருவீங்க. அதாவது உங்களோட மனசு உங்ககிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடியும் அப்படின்னு அதுக்கிட்ட திருப்பி சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்ல ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் உங்களோட டிசைரை வின் பண்ண முடியும். 12th ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிரின்சிபல் மாதிரி தான். அதாவது உங்களோட பிரெயினை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு நிறைய க்ரியேட்டிவ் டாஸ்க்கு விசுவலைசேஷன் இமேஜினேஷன் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பிரெயினும் நம்ப ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த டிசைரை நிச்சயமாக அடைஞ்சிருவீங்க அப்படின்னு. அதாவது அந்த டிசைர் நீங்கள் அடைஞ்சிட்ட மாதிரி தான் உங்களோட பிரெயினை பொறுத்த வரைக்கும். ஃபைனல் 13th பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6th சென்ஸ், அதாவது உங்களுடைய 6வது அறிவு. நான் அடிக்கடி சொல்கிறேன்ல உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அதில் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதாவது இந்த யூனிவர்ஸ் அளவு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு திறமை இருக்குது. அதாவது இது இங்கிலீஷில் கரெக்டான வேர்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இன்ஃபனைட் விஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க உங்களோட 6th சென்ஸை வச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சாட் ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ guys. Until then it's chat spot signing off. Ta-da!